ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்துவிலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி மாறுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஜிஓ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஜிஓ, இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து ஜிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிளாக்வேர்ட் கிளாஸ் மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து வந்திருக்கக்கூடிய மைனரி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிஓ தான். ஜிஓ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 31ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்துல இருந்து முஸ்லீமா மாறி இருப்பாங்க. முஸ்லீம் மதத்துல வந்து மாறினவங்க அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிசிஎம் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த ஒரு ஜியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜியோ ஆர்டர்ல வந்து என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து சொல்றேன். ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்து அப்படிங்கிற அந்த மதத்துல வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல அவங்களுடைய நோக்கத்துக்காக வேற என்ன பர்பஸ் வந்து நிறைய இருக்கலாம். அந்த காரணத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முஸ்லீமா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி மாறி போயிடுவாங்க. அப்படி மாறி போகக்கூடிய அந்த பட்சத்துல அவங்களுக்கு வந்து பிசிஎம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்வேர்டு கிளாஸ்ல வந்து முஸ்லீம் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வச்சு அந்த கம்யூனிட்டியை வச்சு ஒரு 7 விதமான கேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முஸ்லீம்ல வந்து இந்த 7 விதமான கேஸ்ட் வந்து இருக்குது. முஸ்லீம் பீப்புளுக்கு வந்து தெரியும். இந்த கேட்டகரியில ஏதாவது ஒரு கேஸ்டா நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ இல்ல மத்தபடி வேற ஏதாவது பர்பஸ்க்காகவோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இந்துல இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி மாறுறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி நாங்க வந்து நிறைய பீப்புள் வந்து மாறிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து 3.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேணும். பிளாக்வேர்ட் கிளாஸில் முஸ்லீம்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனில் எங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வச்சு பல ஆண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ 2024 மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி வந்து இந்த ஒரு ஜிஓ வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்குது. நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த மாதிரி ஜியோலாம் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, இதை நாங்களும் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து அந்த அப்டேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு அரசாணை வெளியிட எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாகவே நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இதுல வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இந்த கேட்டகரியில இருந்து நீங்க முஸ்லீமா மாறி இருக்கீங்க அப்படின்னா, பிளாக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் அப்படிங்கிற, அதாவது ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்னு சொல்லுவோம். அப்படி பீப்புளா நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 7 விதமான கேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அன்சார் கொடுத்துருக்காங்க, தேக்கனி முஸ்லீம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லப்பைஸு, மாப்பிள்ளா, ஷேக்கு, சையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விதமான கேஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த கேட்டகரியில நீங்க வந்து மதம் மாறி இருக்கீங்களோ, அந்த கேஸ்டா மாறி இருக்கீங்களோ, அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய. ஓகே, இந்த ஜியோல வந்து ஃபைனலா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அரசாணை மூலியமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, இந்த பேரா 2ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. இந்த மெத்தட் மூலியமா வந்து இந்த பிசிஎம் சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த பீப்புளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்துல இருந்து முஸ்லீமுக்கு மாறி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பேரா 2 மெத்தட் மூலியமா நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கறத வந்து பீப்புள், அதாவது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஓக்கும், ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டரேட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஜிஓ மூலியமா உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரை நீங்க வந்து மேனுவலா ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருக்கேன். அங்க போயிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு அரசாணை வெளியிட நீங்க படிச்சு பாருங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல இந்த மாதிரி ஆர்டர் படி எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரோ நானும் வந்து இது பிசில இருந்து முஸ்லீமுக்கு மாறினவங்க தான், எனக்கு பிசிஎம் சர்டிஃபிகேட் வந்து வேணும், இதுக்கு நான் எங்க போயிட்டு பண்ணணும் அப்படிங்கறத கேட்பாங்க. நீங்க எங்கேயும் யாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலியமாவே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி ஒரு 10 டேஸ் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களோட மொபைலுக்கே நீங்க வந்து
வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோல அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.